வணக்கம். சிம்ம ராசி முதல் மீன ராசி வரை உள்ள அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது உங்கள் தெய்வீக கலை. முதல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் கேது பகவானோடு இணையாக இருக்கிறார். மேலும் ராசிக்கு 8 சனி பகவானும் 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் வர இருக்காங்க. பேச்சுவார்த்தையில மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. நீங்க கடுமையான வார்த்தைகளை எதுவும் பேசிடவே கூடாது. 2ஆம் இடத்துல உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். வாக்குவாதங்கள் நடக்கிற இடத்துக்கு நீங்க போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படியும் வாக்குவாதங்கள் ஏற்படும் சமயத்துல நீங்க நிதானமா, ரொம்பவே நிதானமா வார்த்தையை பார்த்து கையாளுங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்து பேசுங்க. இல்லைன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். யோசிக்காம எதையும் பேசிடக்கூடாது. நல்லா யோசிச்சு பேசுங்க. பேச்சுகள்னால அப்புறம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறமா அது நீங்களே ரிலீஸ் பண்ணி இதை பேசி இருக்க கூடாதுன்னு அப்புறம் நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால வாக்குவாதங்கள் நீங்களும் செய்யாதீங்க. வாக்குவாதங்கள் நடக்கிற இடத்துக்கும் போகாதீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதிதாக அறிமுகமாகும் நபர்களால உங்களுக்கு நல்ல மாற்றங்களே ஏற்படும். கடுமையான சூழ்நிலையில இருந்தால் கூட மனநிலை உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும். உங்களுக்கு மனசு தெளிவாக தான் இருக்கும். ஒரு எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும்போது வாய் மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம டக்குன்னு எதையாவது பேசிடுவீங்க. எதையாவது பேசிட்டு அப்புறம் நீங்களே உங்க மனசுக்குள்ள உடனே ரிலீஸ் பண்ணி கஷ்டப்படவும் செய்வீங்க. அதனால வாய் மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்து நிதானமா பேசுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சாதுரியமா கடந்து வந்துடுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு தீர வாய்ப்பு இருக்கு. பணவரவு சீராக இருக்கும். எப்பவும் போல பணவரவு இருக்க செய்யும். ராசிக்கு 11 குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்க காரணத்தினால ஏதேனும் ஒரு வகையில பணவரவு உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். பணவரவு தேவைக்கேற்ப உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது. மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புதுதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டபடி செயல்பாட்டால் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் உழைப்பை செய்யும் போது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உழைப்புக்கு ஏற்ற பணமும் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். அரசியல் மற்றும் தொழில் துறைகளில் தலைமை பதவியில் உள்ளவங்க கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இது. உங்களுக்கு நரசிம்ம சுவாமிக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுவது இந்த மாதம் சிறப்பு. 12/8/2025 காலை 6:10 மணி முதல் 14/8/2025 காலை 9:06 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டம நேரத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க. முக்கியமா நீங்க எங்கேயும் போய் அந்த 2 நாட்கள்ல உங்களுக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் வர வேண்டியது இருந்தா அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க, தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கும். நரசிம்மரை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் செவ்வாய் சஞ்சாரம், சனி பகவானின் பார்வை போன்ற காரணத்தினால தொழில் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எல்லாம் இப்போ எடுப்பீங்க. பயணத்தினால லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கூட்டு தொழிலில் நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய சில புதிய ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் யோசித்து செயல்பட வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் செய்யாதீங்க. சுப செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. செலவுகளை நீங்க சுப செலவா பண்ணிக்கோங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள்லாம் வாங்கலாம். சிலருக்கு சுய சொத்துக்கள் சேர்க்கும் அமைப்பும் உண்டு. சொத்துக்கள் வாங்க வேண்டிய அமைப்பும் இருக்கு. கணவன் மனைவி இடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் நன்றாகவே இருக்கு. ஒற்றுமை பலமா இருக்கும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துல சுப செலவுகளை பற்றிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவீங்க. சுப காரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவாகவே அமைந்திருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை தேவைப்படும். ஏன்னா நீங்க இப்போ அதிக பயணத்தங்கள் மேற்கொள்ளதுனால வெளியிடங்களுக்கு போகும்போது உணவு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடுங்க. கட்டுப்பாடோட சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் வராது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தும் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏற்கனவே செய்த தொழில நீங்க செய்துட்டு இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய தொழிலை செய்யும் போது மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முயற்சி பண்ணி செய்யுங்க.
தொழிலில் தற்று சவாலான சூழ்நிலைகள் எல்லாமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஊரில் குடிகொண்டுள்ள ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்திற்கு தொடர்பான தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் நல்லது தரும். முடிஞ்சா வாய்ப்பு உள்ளவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும். குலதெய்வத்தை வேண்டுவது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 14/8/2025 காலை 9:06 முதல் 16/8/2025 பகல் 11:43 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலையும் நன்றாகவே இருக்கு, குடும்பத்திலையும் நன்றாகவே இருக்கு. சுப செலவுகள் இல்ல விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான மாதமாகவே அமைந்திருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் குரு பகவானோடு இணைந்துள்ளார். மேலும் 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதனால மாதத்தின் பிற்பகுதியில சூரிய லாபஸ்தானத்துக்கு வருவாரு. சூரியன் 11ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த மாதம் மிக சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வரும். நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கு சிறு தூர பயணத்தில் லாபம் ஏற்படும். பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வர இடத்துல உங்களுக்கு லாபம் ஏற்படும். மாணவியர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. நீங்களே உங்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் நீங்களாகவே இப்போ கல்வியில நல்லா சிறந்து விளங்குவீங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்துல கவனம் தேவை இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அவங்களுடைய கல்விக்காக, அவங்களுடைய படிப்புக்காக, இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்திற்காக முயற்சிப்பவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கு. உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் பயணம் செய்வதற்கான சூழ்நிலையெல்லாம் அமையும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதுவே ரொம்பவே சிறப்பு. தேவையில்லாத வாக்குவாதங்களை பேசும்போது அனாவசியமான வார்த்தைகளை விட்டு அதனால் அவஸ்தப்பட வேண்டியது இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையில நிதானமாக பேசுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யும் தம்பதியருக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரான முன்னேற்றம் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவருக்கு லாபம் இரட்டிப்பாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க மகாலட்சுமி தாயாருக்கு பால் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமியை வழிபடுங்க. வீட்லயும் சரி கோயிலையும் சரி நீங்க மகாலட்சுமியை வழிபடும் போது உங்களுக்கு இன்னும் தனவரவு அதிகமாக கிடைக்கும். 16/8/2025 பகல் 11:40 முதல் 18/8/2025 பகல் 2:40 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருந்து முக்கியமான முடிவுகளை எடுக்காம தவிர்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ரொம்ப சிறப்பான மாதமாகவே அதிர்ஷ்டம் பெறும் மாதமாகவே அமைந்திருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவான், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திற்கு வராரு. அதே சமயம் உங்க ராசிநாதன் மீது சனி பகவானின் பார்வையும் இருக்கு. எனவே சவாலான காலகட்டங்கள் இருந்தாலும் கூட மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு கண்டிப்பா சவாலான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதம். அதையும் ஆனா உங்களால சாதுரியமா கையாண்டுடுவீங்க. குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது நல்ல செலவாகவும் அமையலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியும் இருக்கும். குழந்தைங்களுக்கோ இல்லை மனைவிக்கோ உடம்பு சரியில்லை, கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே கவனமாக நடந்து கொள்வது அவசியம். நண்பர்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை நண்பர்கள் ஏதாவது இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே கேட்காம நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. முடிஞ்சவரை அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. உறவினர்களோ இல்லை நண்பர்களோ யாராவது உங்கள்கிட்ட இதை செய்யலாம், இல்லை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வேலைக்கு போகலாம், இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போது அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வாகனம் மற்றும் நிலம் சார்ந்த சொத்துக்களை சம்பந்தமான விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். புதுசா யாராவது அறிமுகமாகறாங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால உங்களுக்கு நல்லதே நடக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம்
வெற்றியை கொடுக்கும். ஏதாவது நீங்கள் சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் செய்யலாம். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் அமையும். தனம் மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு குரு மற்றும் சுக்கிரன் பார்வை இருக்கிற காரணத்தினால குடும்ப தலைவிக்கு இந்த மாதம் நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். வரவு செலவு ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இந்த மாதம் கணிசமாக நடந்து கொண்டே இருக்கும். அது சுப செலவுகளாகவே அமைந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. பிடிக்காத விஷயங்களே இல்லை பழைய சாப்பாடு அந்த மாதிரிலாம் எதையும் சாப்பிடாதீங்க. வெளியிடங்களில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிடுங்க. மூச்சு பயிற்சி, யோகா போன்ற உடல்நலத்தில் கூடுதல் முன்னேற்றம் காட்டுங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் வராது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 10ல் சூரிய பகவானும் கேது பகவானோடு இணைந்திருக்க காரணத்தினால அரசியல் மற்றும் சீருடை பணியாளர்கள் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் போது நிதானமாக யோசிச்சு செயல்படுங்க. தெளிவான அணுகுமுறையை அனுகூலத்தை கொடுக்கும். நீங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிவு சாதகமாகவே அமையும். இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. வாரம் அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில போய் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். 18/8/2025 பகல் 2:40 மணி முதல் 20/8/2025 மாலை 6:35 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். உங்களுக்கு சந்திராஷ்டம நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சீரான மாதமாகவே அமைந்திருக்கு. அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறாரு. ராசியை பார்ப்பதனால 2 பேரும் இணைந்து ராசியை பார்ப்பதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றியடையும். வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் ஏற்படும். இழந்த சில வாய்ப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கணிசமாகவே இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிற காரணத்தினால உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க, கொடுக்காமல் இருப்பது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை அமையும். உங்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரால் மற்றவருக்கு லாபம் ஏற்படும். குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் செவ்வாயை பார்க்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொண்டா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகவே இருக்கு. ஏற்கனவே சில மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டு வருபவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஒர்க் 8 மணிக்கு முடிக்க வேண்டிய ஒர்க்கை 9-10 மணி வரைக்கும் இருந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய வேற சூழ்நிலைகள் ஏற்படும். கூடுதல் பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. பொறுப்புகளை இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூட இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் 8 மணிக்கு ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது 10 மணி 11 மணி ஆகிடும். அந்த வேலையை இழுத்து செய்ய வேண்டியத சூழ்நிலையில் கொண்டு போய் தள்ளிடும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சீரான மாதமாகவே இருக்கு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் வைத்து பெருமாளை வழிபடுவது இந்த மாதம் உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். 20/8/2025 மாலை 6:35 மணி முதல் 23/8/2025 அதிகாலை 12:16 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நன்றதாகவே அமைந்திருக்கு. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் உங்கள் திட்டங்களில் வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் உள்ள உடல் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகள் முழு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிவடையும். ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த வேலையெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். எப்படா இந்த வேலை முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு சில வேலைகள்லாம் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த வேலைகள்லாம் இப்போ தானாகவே உங்களுக்கு முடிகிற சூழ்நிலை வரும். பத்திரப்பதிவு அல்லது கையெழுத்து போடுற விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு டாக்குமெண்ட்லாம் நல்லா செக் பண்ணிட்டு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து எதில் போட்டாலும் நீங்க கவனத்தோட ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நல்ல டாக்குமெண்ட்ஸை 1க்கு 2 இல்லை 2, 3 இல்லை எத்தனை தடவை கூட செக் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க. மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை நிரூபிக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்.
தொடர் முயற்சினால வெற்றி பெறுவீங்க. பெண்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நல்லா நேரத்துக்கு முதல்ல சாப்பிடணும். பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, புருஷனை பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நீங்க சாப்பிடாம உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. குடும்பத்துல பதற்றம் அதிகரிக்கும். இருப்பினும் நிதானத்துடன் செயல்பட்டால் இம்மாதத்துல பிரச்சனைகளை அதிகரிக்காம பார்த்துப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கான மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கு. மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க. டாக்டர் ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து அதை சாப்பிட சொல்லியிருந்தாருன்னா அதை கட்டாயம் சாப்பிடுங்க. அதை சாப்பிடாம விட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல. அதனால டாக்டர் என்ன சொல்றாரோ அதைப்படி அந்த மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கோங்க. அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையும் இருக்காது. தொழில் சார்ந்த முதலீட்டில் கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியான சிறுதூர பயணம் எல்லாம் மேற்கொள்ள வாய்ப்புகள் வர இந்த மாசத்துல. நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை போய் வழிபடுவதனால உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். 23/8/2025 அதிகாலை 12:16 மணி முதல் 25/8/2025 காலை 8:28 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் நேரத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் சந்திராஷ்டம நாள்ல செய்யாதீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சீரான மாதமாகவே அமைந்திருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இதனால் வரை பண ரீதியான பிரச்சனைகள் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவித்திருப்பீங்க. கடந்த மாதம் நீங்க உடல் நலத்துல பிரச்சனையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடல் வலியால் அவதப்பட்டிருப்பீங்க. பண வரவிலையும் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஆஸ்பத்திரி செலவா ஆகியிருக்கும். இப்போ கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போது செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வருகிற காரணத்தினால ஓரளவுக்கு பாதிப்புகள்லாம் குறையும். போன மாதம் இருந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம இப்ப இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்புகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். சுய முயற்சி செய்து போராடி வெற்றி பெறுவீங்க. மனக்குழப்பங்கள்லாம் குறையும். போட்டி தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவியருக்கு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கு. சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். உயர்கல்வி சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் நபர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாகவே அமையும். நீங்க மேற்படிப்புக்கு செல்லலாம், அதை படிக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில வரவு செலவு ரெண்டுமே கணிசமா இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண பிரச்சனைகளால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம அதை எப்படி கையாளணும் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணி கையாண்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகம் என்பதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. குறிப்பா பெண்கள் உடல்நிலை விஷயத்துல கவனமா இருக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதனால அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் கணிசமான முன்னேற்றம் இருக்கும். புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பலரது ஆலோசனையை கேட்டு ஆராய்ஞ்ச பின்ன எடுத்தீங்கன்னா நல்லது. ஒரு தடவைக்கு 2 முறை யோசிச்சு பிறரை கேட்டு முன்னாடி இருக்கிற மூத்தோரை கேட்டு ஆலோசித்து செய்யுங்க. சில நேரங்களில் தடை தாமதங்கள்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் தொடர் முயற்சிகளால நீங்க வெற்றி அடைவீங்க. நீங்க பாம்பு புற்று உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. மிகுந்த செல்வ செழிப்பையும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் கொடுக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு. 25/8/2025 காலை 8:28 மணி முதல் 27/8/2025 இரவு 7:21 மணி வரை சந்திராஷ்டம நாள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துங்க. புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாள்ல செய்யாதீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிலையான மாதமாகவே அமைந்திருக்கு. அடுத்து மீனராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள் தற்போது சனி பகவான் வக்கர நிலையில உள்ளார். மேலும் செவ்வாய் பகவானின் பார்வையும் இருப்பதனால குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என அனைத்து விஷயங்களிலுமே நீங்க நிதானமா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சுப செலவுகள் இருக்கும். நீங்க செலவுகள் சுப செலவுகளா பண்ணியிருக்கிறது நல்லது. நகை வாங்குறது, ஆடை ஆபரணம் வாங்குறது அப்படின்ற மாதிரி சுப செலவுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. பயணங்களால அனுகூலம் இருக்கும். மாணவர் மாணவியரெல்லாம் படிப்பு மற்றும் விளையாட்டுத் துறையில நன்கு முயற்சி செய்தால் வெற்றி பெறக்கூடும். அதிகமான உழைப்பை போட வேண்டியது இருக்கும். உழைப்பை போட்டீங்கன்னா வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து தீட்டியுள்ள திட்டங்களை எல்லாம் இப்போ செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு.
செயல்படுத்த தொடங்குவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் அதிக எதிர்பார்ப்புகளை எதுவும் வச்சுக்காதீங்க. கணவன் அல்லது மனைவியிடம் நம்மள ரொம்ப கூடுதலாக கவனிக்கணும், நமக்கு கிஃப்ட் பண்ணணும், நம்மள பெருமையா பேசணும், நீ அழகா இருக்கன்னு சொல்லணும், இல்ல நீ இதை உனக்காக நான் இதை வாங்கி தரேன், எங்களை வெளியே கூட்டிட்டு போறேன், அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இந்த மாசம் வைத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படாம இருக்கும். இந்த நிலைமை இப்படியே இருக்காது. உங்களுக்கு இந்த மாதம் நீங்க உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எதுவும் பண்ணாம அதற்கான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா தானாகவே அடுத்து வரும் மாதங்கள்ல உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இந்த மாதம் நீங்க கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சிறு சிறு மன கசப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால அதெல்லாம் இல்லாம நீங்க தவிர்த்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரான முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பவங்க மாதம் நன்கு குணமளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். மெடிசன் நல்லாவே உங்களுக்கு சாப்பிடும்போது அது வேலை செய்யும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் சீரான வளர்ச்சி இருக்கும். வேலை பளு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதெல்லாம் நல்லது. உங்கள் ஊர்ல குடிகொண்டுள்ள ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்துக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இல்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். 27/8/2025 இரவு 7:21 மணி முதல் 30/8/2025 காலை 7:53 மணி வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினத்துல மட்டும் கூடுதல் கவனத்தோட இருங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கு. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கு. மேலும் இது போன்ற ராசி பலன்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக செய்திகளுக்கு நம்ம தெய்வீக கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.